ஐயனார் துணியில் பாண்டியன் கடை திறக்கிறதுக்கு ஓனர்கிட்ட பணத்தை கொடுத்த பிறகு நிலா கடையை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான்னு சோழன் சொல்கிறாரு. நிலா பாண்டியனுக்கு சில ஐடியா கொடுக்குறாங்க. அதுபடியே செஞ்சிடலாம்னு பாண்டியும் சொல்கிறாரு. அந்த நேரம் அங்கே வந்த வானதி நம்மளை யாரும் கண்டுக்கலைன்னு வழக்கம் போல் கோச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாலும் பல்லவன் மட்டும் சோகமாகவே இருக்கார். அவரை சேரன் சமாதானப்படுத்தினாலும் நிலா நடேசன் மேலே பாசமாக இருக்கிறது பல்லவனுக்கு பிடிக்கலை. வீட்டுக்கு வந்ததும் நடேசனுக்கு பிரியாணியை எடுத்து கொடுத்துட்டு நிலா அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்த பல்லவனுக்கு கோபம் வருது. உடனே நிலா கிட்ட, அண்ணி உங்களுக்கு என் மேலே பாசம் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லைன்னு தெரியுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, பல்லவா நான் உன்கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சில விஷயங்களை சொல்ல முடியாது, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடா, உனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் பல்லவன் இருந்துட்டு யாருக்குமே நம்மளை பற்றி தான் புரிய மாட்டேங்குது, என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதை பற்றி யாருமே இங்கே பேச மாட்டேங்கிறாங்க, நாம தான் இனி நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி அம்மாவை தேடி போகலாம்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக சோழன் கிட்ட போய் நீங்கள் 2 பேரும் எங்கள் அம்மாவை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. சோழன் சொன்ன உடனே அந்த ஏரியாவில் போய் அம்மா போட்டாவை காட்டி விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணி கோமலுக்கு பணம் கொடுத்த அந்த ஆள்கிட்டேயே போய் போட்டாவை காட்டி கேட்குறாரு பல்லவன். உடனே அந்த ஆள் இருந்துக்கிட்டு, ஆமாம் இவங்களை எதுக்கு நீ தேடுற அப்படின்னு கேட்குறாரு. இவங்க என்னோட அம்மா, அதனால தான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. என்ன இவங்க உன் அம்மாவா? இவங்களுக்கு புள்ளேன்னு யாருமே இல்லையே, இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும்தானே பல வருஷமாக இந்த ஏரியாவில் இருந்தாங்க, நீ என்ன புதுசாக ஒரு கதையை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அது பெரிய கதை, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னை வந்து பார்த்தாங்க, மறுபடியும் என்னை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க, அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே கோமலுக்கு பணம் கொடுத்த ஆள் இருந்துக்கிட்டு, இவங்க இந்த ஏரியாவில் தாப்பா பல வருஷமாக இருந்தாங்க, இவங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டு தராமல் இருந்தாங்க, அதை கேட்டதுலேருந்தே இவங்கள காணா, நானும் இவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கோமலுக்கு பணம் கொடுத்த அந்த ஆள் இருந்துக்கிட்டு, இவனை கடத்தி வச்சா இவனை தேடி வர்றவங்க கோமலுவை கண்டுபிடிக்க உதவுவாங்க, அது மூலம் நமக்கும் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இவன் வேற கோமலு மயன்னு சொல்கிறான், இவனை கடத்தி வச்சா கோமலு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு பணம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பல்லவனை அடைச்சி வைக்க யோசிக்கிறாரு. அதுபடி பல்லவனை பிடிச்சி அடைச்சி வைக்கிறாரு. பல்லவன் எதுக்கு என்னையை பிடிச்சி கட்டி வைக்கிறீங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு கத்துறாரு.